இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சுதர்ஷன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை மீட் பண்றதுல. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜோஷுவா அப்போ மீட் பண்ணோம். ஆமா, கரெக்ட். ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அது இன்டர்வியூன்ற மைண்ட் செட் நமக்கு இருக்காது. உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் வருவேன். ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்டையும் பேசுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் ஒவ்வொரு இன்டர்வியூ சொல்ற மாதிரி நீங்க உங்களோட நரேஷன், நீங்க ஒரு விஷயத்த சொல்றது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்டர்வியூல முழுக்க கௌதம் மேனன் அவர்களும் மலையாள சினிமாவும் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போது. டாமினிக் பத்தின விஷயங்கள் ஹைலைட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். டாமினிக் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத நீங்க சமீபமாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டைம் டிராவல் பண்ணி 2005க்கு போனோம் அப்படின்னா நீங்க மம்முட்டி சாருக்கு ஒரு கதை நரேட் பண்ணியிருக்கீங்க. பட் அப்போ அது டேக் ஆஃப் ஆகலை. பட் இந்த ஷூட்டிங் பண்ணும்போது அந்த கதையை சார் ஞாபகம் வச்சிருந்து உங்ககிட்ட அந்த கதை பற்றியும் அது என்னாச்சுன்றதை பற்றியும் பேசினதா சொன்னீங்க. என்ன காலகட்டம், என்ன மைண்ட் செட்டில் இந்த கதைக்கு மம்முட்டி சார் சரியா இருப்பாருன்னு அந்த கதைக்கு உங்களுக்கு தோணுச்சு? 2005ல. ஆமாம், இப்போ நம்ம 2005ல இருக்கோம் சார். இல்லை, ஸோ மின்னலே காக்காக்கு அப்புறம் வேட்டையாடு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஒரு தைரியம் வந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம we can take it to anybody. நம்ம எழுதினதை ஒரு யார்கிட்ட நம்ம கொண்டு போகலாம். இப்போ மின்னலே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்மாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த டைமில் சூர்யாட்டையும் ஒரு 2 பேட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாதவன் அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகுறாங்க இல்லையா. பட் மாதவன் வந்து அலைப்பாய்தைக்கு அப்புறம் உள்ள வராரு. நான் சொல்றது வந்து ஒரு ஸ்டார் ஸ்டேச்சர் உள்ள ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம ஒரே ஒரு படம் நடிச்ச ஒரு ஹீரோட நான் போய் சொல்லி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அப்பாஸ் உள்ள வந்து ஹாரிஸ் நாங்களும் அந்த படம் பண்ணோம். பட் அந்த டைம்ல இருக்கிற மேபி விஜய் வாஸ் அ பிகர் ஸ்டார் அட் த டைம், அட் தட் பாயிண்ட். அந்த மாதிரி யார்ட்டையுமே எனக்கு சொல்றதுக்கு ஐயோ இது அவங்க நம்ம அப்ரோச் பண்ண முடியாது அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்போம். இப்போ வேட்டையாடு பண்ணும்போதும் வேட்டையாடுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு நல்லாவே ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்ம யார்கிட்ட வேணா நம்ம எழுதுற மெட்டீரியல் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல தான் இதை வந்து மம்முட்டி சார்கிட்ட நான் ஏன்னா அந்த கதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டரை கேட்டுச்சு. ஆக்சுவலா ஒரு போலீஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஜோன் தான் அந்த கதையும் இருந்துச்சு. வேட்டையாடுக்கு அப்புறம் நீங்க ஆமா அரௌண்ட் த சேம் டைம் வேட்டையாடு எழுதுற டைம்லயே இதை நான் நரேட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா நான் அந்த மீட்டிங் மறக்கவே இல்லை. ஆனா அவர் அந்த கதையே மறக்கல. அவர் அந்த கதையை என்கிட்ட அப்படியே நரேட் பண்ணார். திருப்பி இப்போ மீட் பண்ணும்போது இந்த கதையை சொல்லும் போது அப்போ நீ வந்த அதுக்கப்புறம் நீ காணாம போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, ஐ நெவர் ஃபர்கெட் அப்படின்னாரு. ஸோ அந்த கதை இன்னும் என்கிட்ட இருக்கு, இன்னைக்கு பண்ணா கூட அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சும்மா இப்போ சொல்றேன் உங்கள்கிட்ட. 100%. ஓகே. ஸோ அது ஒரு போலீஸ் வேட்டையாடு மாதிரியே ஒரு போலீஸ் சப்ஜெக்ட். ஏன் சார் அப்பா ஒரால நம்ம டேட்ஸ் இல்ல என்னுடைய விஷயங்கள் தான். நான் அதுக்கப்புறம் வேட்டையாடு பண்ணும்போதே பச்சைக்கிளி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ரொடியூசரோட ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வாரணம் முடிய அந்த ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் அப்படியே ஒரு டச் விட்டு போச்சுன்னு தான் சொல்லணும், வேற எதுவுமே இல்லை. ஆனா அவரு அப்பவே பண்றதுக்கு ரெடியா தான். ஆமாம் ஐடியாஸ் நைஸ், லெட்ஸ் டாக் அபவுட் இட் தான் அந்த டைம்ல வந்து நடந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டேக் இட் ஃபார்வர்ட். சார் அப்போ நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் மின்னலே முடிச்சு காக்காக்கா முடிச்சு கர்ஷனா முடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸில் இருக்கும்போது அந்த படத்தை வந்து நீங்கள் தமிழ் அப்படி வச்சுருந்தீங்களா இல்லை மலையாளத்துக்குன்னு பண்ணீங்களா? இல்லை சார் உள்ளே வந்திருந்தாருன்னா இட் வுட் பீன் தமிழ் ஃபிலிம் அண்ட் ஒரு மலையாளம்ல பெரிய ரிலீஸாக இருந்திருக்கும். அப்படிதான் நான் அப்படிதான். ஓகே சார். ஸோ இந்த டாமினிக் ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி ஜோஷ்வா சமயத்தில் நம்ம பேசும்போது அப்போ நீங்கள் ஒரு மலையாளத்தில் ஒரு ரைட்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் மேபி அதுதான் அப்படின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் டாக்டர் நீரஜ் ஸோ அவரோட பேர் இதில் வரும்போது ஓகே அந்த ஸ்கிரிப்ட் தான் போலன்றது இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் கௌதம் சார் அடுத்து இப்போ துருவநட்சத்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தாலும் கௌதம் சார் வந்து ஜோஷ்வாக்கு அப்புறம் என்ன பண்ண போறாருன்ற ஒரு கேள்வி இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூஜை ஃபோட்டோ வருது, நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. இது எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெருசாக காசிப்பாக கூட எதுவுமே வரல. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அப்படி ஒன்று நடந்துச்சு, நானும் எதிர்பார்க்கல. அந்த கதை நம்ம மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்ல ஒரு ரைட்டரோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் இருந்தது, நிறைய கதைகள் இருந்துச்சு. ஒரு டைம் டிராவல் இருந்தது, மஞ்சு வாரியருக்காக ஒரு 2 கதை டிஸ்கஸ் பண்ணோம். வேற ஒரு கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு நக்சலைட் பேக்ட்ராப் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அதுவும் அவரோட தான் டாக்டர் நீரஜ் தான். அவரு டாக்டரை விட அவர் ரைட்டர் அதிகம் நினைக்கிறேன். பட் ஐம் ஷூர் ஹி இஸ் a good doctor also. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அவர்கிட்ட பேசி நான் மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சர்க்கிள்ல இருக்கிற ஆக்டர்ஸ்ட்ட இது கொண்டு போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அவர் ஒரு டீமோட ஒர்க் பண்ணியிருக்காரு, மார்டின் பிரகாட் ஒரு டைரக்டர் இருக்காரு, ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அவங்க ஆல்ரெடி அசோசியேட் ஆன சில ஆக்டர்ஸ்ட்ட இந்த கதையை பேசி நான் இங்க இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்ட்டையும் அந்த கதை சொல்லி
எனக்கு வேற ஒரு ஆக்டரோட, நான் ஜஸ்ட் பேர் சொல்ல விரும்பல, Okay. பட் வேற 2-3 ஆக்டர்ஸ் நாங்கள் போய் மீட் பண்ணி, அவரும் டாக்டர் என்னால் வர முடியாதப்போ அவர் போய் நரேட்லாம் பண்ணாரு இந்த ஸ்டோரியை. ஓகே. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி பண்ணலான்னு சொல்லும்போது நான் தான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கல. எனக்கு என்னமோ அவர் கதை சொன்ன ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னேன் இது மம்முக்கா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை சார் பண்ண மாட்டாரு, நமக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னு அவரே சொன்னார். அதை பற்றி நீ கவலைப்படுறீங்க டாக்டர், மம்முக்காக்கு இது கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், பட் எப்படி அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் இருந்தாங்க எல்லாருமே. பட் சம்வேர் அண்ட் நான் வந்து பசுக்கான்ற ஒரு படம் சார் கூட நடிச்சு, இந்த கதை நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதும் சார் கூட நடிச்சு வெளியே வந்துட்டேன். அந்த டைமில் நான் இதை பற்றி நான் பேசவே இல்லை சார். ஓகே. உங்க கூட படம் பண்ணோம் இல்லை வந்து டைரக்டர் இல்லை அதெல்லாம் எதுவுமே நம்ம பேசவே இல்லை. ஜஸ்ட் ஆக்டர், அவர் கூட ஒரு ஆக்டராக நான் அந்த செட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் இப்போ இந்த கதை இன்னும் கொஞ்சம் என் மைண்டில் இன்னும் ஷேப் ஆகி, இந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டாமினிக் அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கதையை தாண்டி அந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. அந்த கேரக்டருக்கு உண்டான சில எக்ஸென்ட்ரிசிட்டிஸும் அவருக்கு உண்டான அவருடைய தாட் ப்ராசஸ் ஒரு ரெகுலரான ஒரு கேரக்டர் இல்லை. பட் அட் சேம் டைம் இஸ் அ நார்மல் கை. ஓகே. அவருக்குள்ள வேணும்னா ஹீரோயிசம் இருக்கலாம், he doesn't show it. அவருக்கு ஒன்றுமே கிடையாது, காசு கிடையாது, ஃபேமிலி இல்லை, தனியாக தான் இருக்காரு. பட் இஸ் அ டிடெக்டிவ். அதுவும் அவரே கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். என்ன தேடி போறாருன்னா அப்படின்னா, உங்க வீட்டில் பூனை தொலைஞ்சு போச்சுன்னா அவரை நீங்க கூப்பிடலாம். ஓகே. he'll go looking for your cat அப்படின்னு இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு கல்யாணம் பண்ண போறாங்க, ஒரு மாப்பிள்ளையை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் செக் வேணும்னா இவர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஏன்னா வேற கேசஸ் வரல, அவரே சொல்லுவாரு மர்டர் கேஸும் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் கேஸும் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களே, நான் என்ன வேணா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய இந்த பிஜி வோர்ட்ஹவுஸோட புக்ஸ் நான் நிறைய படிச்சிருக்கேன். தே நாட் மிஸ்ட்ரீஸ், பட் அதில் ஒரு ஹியூமர் இருக்கும். ஓகே. அண்ட் அதனால எனக்கு இதில் அந்த ஒரு ஃபீல் எனக்கு இதில் கிடைச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தட். அண்ட் சம்வேர் இது வந்து ஏன் சார் கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 2005 வந்த கட்ஸை மறுபடியும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஜார்ஜ் சாருக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன். யூஸ்வலாக நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். லிங்குசாமி சார்கிட்ட பேசினேன், மம்முக்கா எப்படி அப்ரோச் பண்ணுறது, நான் அந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணேன், டேரெக்டாக போடுங்க சார் உடனே ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு. பட் அது ஏதோ அது கரெக்ட் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஜார்ஜ் சாரோட நம்பர் வந்து நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் வாங்கிட்டேன். ஓகே. ஸோ ஜார்ஜ் சாருக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நான் சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. உடனே கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் டே ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. சார் சார் கம் டே ஆஃப்டர்ன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஸோ நான் ரைட்டர்கிட்ட சொன்னேன், அவரும் ஐயோ ரெடி ஆகணுமே அப்படிலாம் சொல்லி அவரும் ரெடியாக நாங்கள் 2 பேரும் போய் சாரை மீட் பண்ணி ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் மீட்டிங் முடிஞ்சுது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷனாக வேண்டாம் கௌதம், நிறைய இன்வெஸ்டிகேஷன் படங்கள் நானே பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணதே வந்து கண்ணூர் ஸ்குவாட் இப்போ தான் முடித்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் வந்துட்டோம், ஒரு வாட்டி கேளுங்க, ஐ திங்க் யூ லைக் இட் சார், எனக்கு இதில் ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு என்ன, இஃப் யூ டோன்ட் லைக் இட் வில் கிவ் யூ சம்திங் எல்ஸ், ஐ வாண்ட் டு ஃபில்ம் வித் யூ, அதுதான் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னேன். அவர் பேச ஆரம்பிக்கும் போதே ஐ குட் சி தட் ஹி லைக் த ஐடியா, ஹி வாஸ் ட்ரான். ஒரு 2-3 கேள்விகள் நல்லா கேட்டார். அண்ட் அந்த கிளைமேக்ஸில் ரியாக்ட் பண்ணார். யாரெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அது கொஞ்சம் ஒரு மாறுபாடாக கொஞ்சம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணார். ஆக்சுவலாக அது எனக்கு பிடிச்சிருந்தது வேறு. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா இருக்குன்னு வேற சொல்லி இது பண்ணலாம், என்ன வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு சொல்லி என்னுடைய படங்களை பற்றியும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டார். அந்த தமிழில் பிரச்சனைகள்லாம் இருக்கே அப்படின்லாம் சொன்னார். இருக்குது சார், பட் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் இல்லை சார், நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஆக்சுவலி சார் சார் நான் இன்னும் கொச்சியில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. நோ கம் பேக் வில் டாக், நம்மளே பண்ணலாம், மம்முட்டி கம்பெனி வில் ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். பட் நான் ஒரு 2-3 months நான் வந்து படம் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் இவ்வளோ நாள்லாம் கேப் விட்டதே இல்லை, ஐ நீட் டு ஸ்டார்ட் இம்மீடியட்லி, ஒரு 10 days வில் கோ டு ஷூட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் எனக்கே தெரியாத ஒரு விஷயம் வந்து வரும்போது அப்படி நடந்துச்சு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ்ல தான் இருந்தாங்க எல்லாருமே. சூப்பர் சார். ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் பேக்கடாக ரெடியாக தான் இருந்தீங்க? ஸ்டோரி வாஸ் ரெடி. நோ, ஸோ அட்லீஸ்ட் கதையாக எழுதுறதுக்கு கதை தேவையில்லை, எங்கே போகுது இந்த கதை, எந்த கிளைமேக்ஸில் கொண்டு போய் முடியுது அப்படின்னு தெரியும். பட் அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும், நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணும். ஸோ அதை நான் எடுத்து, அந்த ரைட்டர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒரு ஃபோன் தான் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஃபோனில் ஒரு நோட்ஸ் பேஜ் மாதிரி ஒரு ஆப் இருக்குது அவர்கிட்ட, அதில் மலையாளத்தில் எழுதிடுறாரு, பாயிண்டாக எழுதுறாரு, அதான் அவருடைய கதை. அதை வந்து எனக்கு வந்து நான் கேட்டேன், உங்கள் வாய்ஸில், எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது, நீங்கள் வாய்ஸில் அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மெசேஜாக எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை கேட்டு நான் எழுத ஆரம்பிப்பேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு 1 week டைம் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்பாவுடைய சிஸ்டர் அங்கே கேரளாவில் இருக்காங்க, ஒட்டுப்பாலத்தில், அவங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் வந்து டாக்டருடைய ஸ்கிரிப்ட் நான் அவங்களுக்கு
மெசேஜ் அனுப்பிச்சு அவங்கள வந்து எனக்கு டெய்லி இது வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸில் எனக்கு எழுதி கொடுங்க, எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க ஒரு 3-4 days அந்த சீன்ஸ் எனக்கு வந்து படித்து எனக்கு வாய்ஸ் அனுப்பிச்சாங்க. அதை மைண்டில் வாங்கி நான் வந்து தமிழ் வெர்ஷன் எழுத ஆரம்பித்தேன். அவங்க எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க அந்த டைலாக்ஸ்லாம் அவங்க எனக்கு டைலாக்ஸ் இல்லை, அந்த கதையை அவங்களுக்கு எனக்கு வந்து சில சீன்ஸோட ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. எனக்கு அவங்களுடைய வாய்ஸில் கேட்கும்போது அவங்க சிரிச்சுட்டே எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அந்த லைன்ஸ்க்கெல்லாம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக டயலாகாக நான் ஒரு தமிழ் வெர்ஷன் எழுதி ஷூட்டுக்கு போகும்போது அதை திருப்பி டாக்டர் நீரஜுக்கு போகும். அவர் அதுக்கு உண்டான மலையாளம் டயலாக்ஸ் அன்றைக்கி எழுதி அனுப்புவார். ஸோ இப்படி தான் அந்த ப்ராஜெக்ட் ஒரு குடும்ப படம் அப்படி தானே சார்? ஓகே சார். ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸில் ஒரு 10 நாள் டைம் இருக்குது ஷூட்டிங் போகிறதுக்கு, கதை நம்மக்கிட்ட இருக்குது சூப்பராக, அதுக்கு ஸ்க்ரீன் பிளே டைலாக் எழுதி மம்முட்டி சார் மாதிரி ஒருத்தர் தான் ஹீரோவாக பண்ணுறாரு, அவர் தான் ப்ரொடியூசரும் கூட. அப்படிங்கும்போது இன்னொன்று ஃபஸ்ட் டைமில் இன்னொருத்தவங்களோட கதையை வந்து வேறு லாங்குவேஜில் பண்ணுறோம். அப்படிங்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்களோட இன்டர்வியூஸில் நான் என்கிட்ட பேசினது, மற்ற இடங்களில் பேசினது, நிறைய இடங்களில் முன்னாடி சொன்னது என்ன, நீங்கள் உங்கள் பேட்டர்னில் ஒன்று போயிட்டு இருப்பீங்க, படத்தோட கிளைமேக்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது, த்ரூ த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன கிளைமேக்ஸ் அரைவ் ஆகுதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்றதான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணி? இதுலேயும் அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சி ஒரு ஒரு போல்டான விஷயம் ஒரு கிளைமேக்ஸில் அவங்க ஐடியாவாக சொல்லும்போது அது கொஞ்சம் ஹீரோயிசமும் இருக்கணும். வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா அந்த ஹீரோவுக்கு விஷயம் தெரியக்கூடாது, அவராக அதை கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் அதெல்லாம் இன்ஷியலாக அந்த ஸ்டோரியில் இல்லை. அவங்க ரொம்ப மலையாள படத்துக்குரிய ஒரு விஷயமா, இப்போ நாயாட்டில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், அவங்க அதை பற்றி கவலையே படலை. ஹீரோயிசமா எதுவுமே அவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க, ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே நாங்களே அந்த படத்தை இங்கே ரீவொர்க் பண்ணும்போது ஒரு கமர்ஷியலான ஒரு கிளைமேக்ஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ நான் சொன்னேன் ஒரு மலையாளத்துக்குரிய ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த சென்சிபிலிட்டிஸ் தான் அவங்க அதை எழுதுனாங்க. பட் நான் அதை கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு கேட்டே இருந்தேன். அண்ட் ஐ திங்க் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேல அதை நான் கொஞ்சம் புஷ் பண்ணேன். அங்கேயும் ஒரு பவுண்டரி நான் வச்சுக்கிட்டேன். அது ரொம்ப ஓவர்ட்லி கமர்ஷியலாகவும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஹீரோயிசம்க்கு உண்டான ஒரு விஷயத்தை நான் அதுக்குள்ளே கொண்டு வந்து நான் ஒர்க் பண்ணேன். எங்கே போகிறோன்னு தெரியும் கிளைமேக்ஸில், ஆனால் அந்த ரைட்டிங் வில் பி டிசைடட் பை தி ஆக்டர். அது அந்த ஆக்டர் அந்த கேரக்டருக்காக என்ன பண்ணியிருக்காரு, நான் அந்த கேரக்டருக்காக அந்த கதைக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஷேப், ஒரு ஆர்கானிக்கான ஒரு மெத்தட் தான் அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். என்னையா இருந்தாலோட கிளைமேக்ஸும் அதுதான் அந்த அன்னைக்கு அந்த இதில் சொல்லியிருந்தேன். என்னன்னா அவர் ரத்னம் சார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இது ஹார்பர்ல தான் நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து எதுக்கு நம்ம ஹார்பரில் ஷூட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நமக்கு என்ன கதை தெரியும், ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து என் மைண்டில் அந்த வீட்டுக்குள்ளே தான் அது முடியணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு செட் பண்ணி உள்ளே போகும்போது நான் சாருக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் நான் கொடுத்தேன். சார் இது பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணணும்னா இதையும் பண்ணலாம் அப்படின்னு, ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு பீங் ப்ரொடியூசர். சார் இல்லை சார் அது வேண்டாம் சார், நம்ம டைமும் இருக்காது சார். இந்த படத்துடைய எண்டில் வந்து தேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் தி நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் அவர் எடுத்து பண்ணுறது. ஓகே. ஸோ டேட்ஸும் நம்ம வந்து லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இல்லை இது எல்லாருமே இது பிடிச்சிருக்கு சார், இதை நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸை நோக்கி நம்ம உள்ள போகணும். ஆனால் அந்த கிளைமேக்ஸ்க்கு எப்படி சார் எல்லாருமே அரைவ் ஆனீங்க? ஏன்னா எல்லாமே எல்லா 3 ஆப்ஷனுமே நல்லா இருக்குன்ற போது அந்த ஃபைனல் டிசிஷன் நான் தான் எடுத்தேன். யோர் கால் அப்படின்னு சார் என்கிட்ட சொல்லிட்டாரு. யா இட்ஸ் யோர் கால், யூ டிசைட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ செட் வீல் கோ வித் திஸ் சார் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு படம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக ஏன்னா கதை வந்து டாக்டர் நீரஜ் அவரோடது. ஸோ வாட் இஸ் கௌதம் மேனன்ஸ் திங்க் இன் டாமினிக் அப்படின்றத அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க தான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஓகே. நான் வந்து ஒரு ரைட்டருடைய ஒர்க்கை வந்து கம்மியாக சொல்லலை. Content is everything. Hats off and a lot of admiration to writers who can just create things. We've also been in the same space. இன்னைக்கு நான் ரொம்ப creative low-ல இருக்கேன் actually as far as the writing is concerned. So any writer who comes up with something different and interesting and new space, I have a lot of respect for that. So but it was just writing தான். அந்த ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு இமேஜரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். இவர் எந்த மாதிரி க்ளோத்ஸில் இருப்பார், இவர் எந்த மூடில் இருப்பார், இவரை சுற்றி என்ன இருக்கும், அவங்க எப்படி எந்த டோனில் அவர் பேசுவார், எந்த வால்யூமில் அவர் பேசுவார், எல்லாமே வந்து அந்த டைரக்ஷன் உள்ள வரும்போது தான் டிசைட் பண்ணுறது. அது ஸ்க்ரீன் பிளேயில் எழுதும்போது a lot of things I fixed on that, which is my work. Okay. And I love to do that. இது வந்து ரைட்டிங்ல இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி டு ஜஸ்ட் கோ அண்ட் டைரக்ட். ஓகே. பட் அதையும் தாண்டி ஒரு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள ஒர்க் பண்ணி கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி
காஸ்டிங்ல இருந்து எல்லாமே சார் உள்ள இறங்கி தான் ஒர்க் பண்ணுவார். ஆக்சுவலா இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு சார் வந்து ஐடியா சொல்லுவார். அவங்கள அந்த படத்துல அவங்க இருந்தாங்க, இந்த வீடியோ பாருங்க, இந்த பையன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்புட்ஸ் அவர் சைட்ல இருந்து வரும். எல்லா படங்களும் பாத்துறாரு சார், எல்லாமே பார்ப்பார் சார். இஸ் வெரி வெரி க்ளூடன் அண்ட் ஈவன் அதர்வைஸ் யூனோ. ஸோ அவருடைய சஜஷன்ஸ் நிறைய இதுல இருந்துச்சு. அந்தந்த ஆக்டர்ஸை வர சொல்லி எல்லாருக்குமே ஒரு டிசைன் பண்ணி இந்த மூட் ஆஃப் த ஃபில்ம், என்ன ஸ்டைல் இதை ஷூட் பண்ணலாம், இது எல்லாமே நம்மளுடைய எஃபர்ட் தான், நம்மளுடைய ஒர்க் தான். யூ லவ் வெர்ஜின் டேக்ஸ் அப்படின்ற எக்ஸாக்ட் வார்த்தையை வந்து நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்களோட சினிமாட்டோகிராஃபர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ மம்முட்டி சார் மாதிரியான ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடத்துல நடந்த மேஜிக்லாம் என்ன? அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை, எல்லாமே சிங்கிள் டேக்ஸ் தான் மோஸ்ட்லி. ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும், இதுதான் மூடுன்னு சொல்லிடுவோம், டயலாக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹில் கிளியர்லி கிராஸ்ப் த மூட். நான் இது சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக கூட. ப்ரீவியஸ் டே வந்து ரைட்டர் கேட்டார், சார் இது ஒரு ரீடிங் நடந்துச்சு, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரீடிங் நடந்துச்சு, ஓகே ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நாளைக்கு நீங்கள் டாமினிக் உங்களுக்கு தெரியும், ஹவ் ஆர் யூ கோயிங் டு பிளே டாமினிக் அப்படின்னு கேட்டாங்க. அது தெரியாது அப்படின்ட்டு. ஜஸ்ட் நாளைக்கு போய் என்ன மூடு, என்ன அவர் என்ன ஃபீல் கொடுத்துருக்காருன்னு நான் பார்ப்பேன், அதுலேருந்து என்ன வருதோ அதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு மீட்டர் பிடிச்சிட்டு நான் போயிடுவேன். திஸ் வாட் ஐ யூஸ்வலி டூ அப்படின்றது நான் ஆக்சுவலாக ரொம்ப ரசித்தேன் அது. ஆக்சுவலாக அது எங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப பிளாங்காக தான் வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட், அந்த படத்தில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஷாட் தான் நாங்களும் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஏன்னா சார் கூட தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட் அவரு கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி பண்ணோம். அந்த மூட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அவர் ஒரு ஆக்டர் அந்த டாமினிக்கை எப்படி ப்ளே பண்ணுவாருன்னு நான் பார்க்கணும், அந்த அந்த சீன்லேருந்து எப்படி எடுத்து போவாருன்னு பார்க்கணுன்னு சொல்லி அதை ஸ்லோவாக அப்படியே ஏற்றிட்டு வந்தார். அது எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, நான் பெருசாக அதுக்கு ஒர்க்கே பண்ணல. அப்படி ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் என்னால் எழுதியிருக்க முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் சிங்கிள் டேக்ஸ் மோஸ்ட்லி. மேபி சவுண்டுக்காக ஒன் மோர் சவுண்ட் சரியா வரல, அதுவும் லைவா வைல்ட் டவுன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாரு. சிங் சவுண்ட் அது கம்ப்ளீட். ஓகே ஓகே. பட் மோஸ்ட்லி சிங்கிள் டேக்ஸ் தான் சார். ஸோ சிங் சவுண்ட் பசூக்காவுமே சிங் சவுண்ட்னு நடிச்சிருந்தீங்க. ஸோ சாருடைய எல்லா படங்களும் ரீசெண்டாக வந்த மேபி லாஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் அவர் பண்ண ப்ரீவியஸ் 10 ஃபிலிம்ஸ் எல்லாமே சிங் சவுண்ட் தான் ஐ திங்க். ஓகே ஓகே. அது சார் he prefers that. Okay. An actor comes into his own அப்படின்னு சொல்லுவார். லைவ் சவுண்ட் gives you the scope to perform. நம்ம டப்பிங்னா அது ரொம்ப ஒரு மெக்கானிக்கல் ஆகிடும். நம்ம டப்பிங்கில் நிறைய மாற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் நடிக்கும்போது நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக நடிக்கிறோம்ல, இந்த இப்போ ஒரு மூட் க்ரியேட் ஆகி நம்ம நடிக்கும்போது நம்மளுடைய வாய்ஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து டப்பிங்கில் வந்து நம்ம ஒரே ஃப்ளாட்டாக சொல்லுவோம், இல்லை ஏற்றி சொல்லுவோம். ஸோ an actor comes into his own அவர் சொன்னார் ஆக்சுவலாக. அண்ட் டப்பிங் இஸ் அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். நம்ம மறுபடியும் அந்த ஒரு டப்பிங் ஸ்வீட்குள்ளே பர்ஃபார்மன்ஸை ரீக்ரியேட் பண்ணி ஒரு மைக்குக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் பர்ஃபார்மிங் அண்ட் சேயிங் த லைன்ஸ், அதுதான் ரெக்கார்ட் ஆகுது. அது யூஸ்வலாக ஒரு படத்துக்கு 20-25 days போகும் எல்லா படத்துடைய டப்பிங்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் எங்களுக்கு அது இல்லவே இல்லை. ஒரு 2 to 3 days கரெக்ஷன்ஸ் மட்டும்தான். எங்கெல்லாம் லைவ் சவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக வேறு இப்போ எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் இருந்துச்சோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணோம். அண்ட் கொஞ்சம் 2-3 வார்த்தைகள் நாங்கள் வந்து சாருக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 day தான் அவருக்கு வந்து டப்பிங் கரெக்ஷன்ஸே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவரோட படங்கள் அடுத்தடுத்து டக் டக்குன்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும் சார். ஸோ டப்பிங் ஒரு பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய பங்கு இல்லை அப்படின்றனால. கரெக்ட். ஓகே ஓகே சார். ஸோ நீங்கள் சார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸைட் ஆகி, இல்லை நீங்கள் சில காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்ரிஷியேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சார் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க செட்டில்? அவர் சார் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சட்டிலாக எதுக்குமே அவர் வந்து அசர மாட்டார். ஓகே. நம்மளும் வந்து ரொம்ப ஓவரா பண்ணுறோம் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேச்சுரலாக தான் இருந்தேன். பட் ஐ லவ் வாட் எவர் ஹி வாஸ் டூயிங். டீமை பார்த்துட்டே இருப்பேன் நான். அவர் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது பார்த்துட்டு சிரிச்சுட்டு அதுக்கு சூப்பர் சார் கிரேட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் ஆகிடும். ஓகே. அவர் நார்மலாக கேஷுவலா அப்படின்னு போயிடுவார். ஓகே. எவ்வளோ டேரக்டர்ஸ் பார்த்துருப்பாரு சுதர்ஷன், எவ்வளோ டேரக்டர்ஸ், எவ்வளோ ஃப்ரேம்ஸ். நம்ம போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சார் கேமரா எப்படி வருது சார்ன்னு அதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை அவர் பார்த்துருப்பாரு. அங்கேருந்து தூரத்தில் பார்த்தாலே என்ன லென்ஸ் இருக்குன்னு அவருக்கு தெரியும். வெரி வெரி ஆன் த பால், ஆன் த மணின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஹி நோஸ் அண்ட் ஆப்வியஸ்லி ஹி நோஸ். வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இப்போ நம்ம மலையாள படத்தை நம்ம ஊரில் எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த படம் வந்து பொதுவாக எல்லா மலையாள படங்களுமே வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய இடங்கள்ல வந்து டியூரேஷன் அதிகமாக இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து என்ன எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக இருக்காங்கன்றதை வந்து என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க. நம்ம ஊரில் அதை பண்ணால் அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, படம் லேகு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க கிரியேட்டரை. இது எப்படி அது புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. மலையாள படத்துக்கு ஒரு விஷயம், தமிழ் படத்துக்கு ஒரு விஷயமானு கேட்டிருந்தாரு. இப்போ நீங்கள் அங்கேயும் ஒர்க் பண்ணனால நீங்கள் இதுக்கு கரெக்டாக
சம்வேர் எனக்கு மேபி இந்த படம் வந்து தமிழில் டப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டாக் வரும்போது, இல்லை சார் இது மலையாள படமாக தான் நம்ம பண்ணோம், அது மலையாள படத்துலேயே இருக்கட்டும், மலையாளமாகவே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். மேபி இந்த காரணங்களால தான் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அங்கே இருக்கிற அந்த ஏஸ்தட்டிக்ஸ், அந்த சென்சிபிலிட்டி இருக்குல்ல ரைட்டிங்லேயும், அது இங்கே ரொம்ப ரொம்ப நான் பார்த்தது இல்லை அந்த மாதிரி. ஓகே. ரீசெண்டாக இங்கே ஒரு படம் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்தோன்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக ஒர்க் பண்ண விஷயங்கள் வந்து மகாராஜா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது. பட் அந்த ஒரு சென்சிபிலிட்டியோட நிறைய படங்கள் அப்படி இல்லை. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஜஸ்ட் த ஆடியன்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஸ்லோவாக நம்ம ஒன்று சொல்கிறோம், ஆனால் அது பியூட்டிஃபுல்லாக சொல்கிறோம், கதைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அந்த லேகோ, அந்த ஸ்லோ பேஸ் ஆஃப் த ஃபில்ம் வில் நாட் மேட்டர். ஓகே ஓகே. ஸோ அதனால இந்த ரீசன் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது நீங்கள் தமிழில் டப் பண்ண வேணான்னு கால் எடுக்கிறதுக்கு. ஆமாம், நான் ஒரு மலையாள படமாக தான் அது பார்த்தேன். ஓகே. அந்த ரீஜனுக்குரிய ஒரு படம், அர்பன் கேரக்டர் தான், சிட்டியில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு நான் சொன்னல இருக்கேன். ஆனால் அந்த கதை அப்படியே இருக்கட்டும், அது தமிழாக மாற்றி இங்கே வந்து சென்னையில் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு மூணார் மாதிரி ஒரு ஹில் ரிசார்ட், அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே சார். ஸோ இந்த விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணுறது இருக்குல்ல சார், இப்போ உங்களோட ஸ்டைல்னு இப்போ நீங்கள் வந்து இப்போ புஷ்பானா பேர் இல்லை பிராண்டுன்ற மாதிரி கௌதம் மேனன் அப்படின்றது ஒரு பேர் கிடையாது, ஒரு பிராண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் படம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபேன்ஸ் ஆகிய நாம ஆடியன்ஸ் ஆகிய நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி உள்ளே வரோம். நான் அதனால தான் இதில் கௌதம் மேனன் திங்குன்றது என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேள்வியாக கேட்டேன் சார். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்னு நமக்கான விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் இன்னொன்று ட்ரை பண்ணுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி வருதுன்றதை நானே டிஸ்கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பேசணும்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த படம் அதுதான் நினைக்கிறேன். இது எப்படி பண்ணோம், எந்த அளவுக்கு போய் ரீச் பண்ணோம், எவ்வளோ பேர் இதை வந்து ரசிப்பாங்க, அப்படி அந்த தாட்குள்ள நான் போகல. பட் எனக்கு அந்த டைமில் இந்த ஐடியா நான் எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த கதையாக படிக்கும்போது இதனால் எழுதியிருக்க முடியும், இது என்னால் எழுதவே முடியாது அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனால் நான் எழுத ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஐடியா நான் எழுதியிருக்க மாட்டேன். எஸ்பெஷலி த வே த ஃபில்ம் எண்ட்ஸ், இதனுடைய ஒரு ஃபினாலே இருக்குல்ல, த ஃபைனல் போர்ஷன் ஆஃப் த ஃபில்ம், அது வந்து நான் யோசிச்சிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் அவர் எழுதி இதுதான் ஐடியான்னு சொல்லும் போது என்ன அதை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. நம்ம இது பண்ணால் ஒரு மாதிரி நம்மளுடைய ஜேர்னியில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் இது நிறைய பேர்ட்டு நான் கொண்டு போய் நான் ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறேன். 3-4 ப்ரொடியூசர்ஸ் நரேட் பண்ணும்போது அவங்க நான் நினச்ச மாதிரியே ரியாக்ட் பண்ணாங்க. அந்த எண்டுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. சில பேர் வந்து எண்டுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஒன்று ரியாக்ட் பண்ணாங்க. ஒரு 80-20 மாதிரி இருந்துச்சு. ஒரு 20% ஐயோ இப்படியா அப்படின்னு கூட இருந்துச்சு ரியாக்ஷன்ஸ். அதை நான் எதிர்பார்த்து தான். பட் நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் இது வந்து நீங்கள் பிராண்ட் என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் சொன்னதால நான் சொல்ல, பட் சீயிங் த ஃபில்ம் யூ வில் சீ தட் ஓகே திஸ் இஸ் டைரக்டட் பை கௌதம் அப்படின்னு தோணும். ஓகே ஓகே, அது இருக்கும் அப்படின்னு தோணுது. சூப்பர் சார். அண்ட் அதுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸும் நான் கொடுத்துருக்கேன் டுவர்ட்ஸ் தி எண்ட், த வே வீவ் ட்ரீட்டட் த கிளைமேக்ஸ் அண்ட் ஒரு சாங் எல்லாமே வந்து கொஞ்சம் என்னுடைய ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் வேற மாதிரி ஒன்று பண்ணி அங்கங்கே நான் தெரிகிற மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். அப்படிதான் நினைக்கிறேன். அவுட் பார்க்கும்போது நீங்கள் வித்தியாசமாக பண்ண விஷயங்கள் ஒர்க் ஆகுதுன்னு உங்கள் டீம்லையோ இல்லை எடிட்டர் ஆண்டனி சாரை சொல்லும்போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும்ல, நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லேருந்து வேற ஒன்று பண்ணும்போது அது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்ன்றது. ஸோ அதை என்ஜாய் பண்ணி சார் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு ஷூட் பண்ண சீனை வந்து அடுத்த நாள் காலையில் லொக்கேஷன் வந்த உடனே அதை பார்ப்பார். ஏன்னா ஆன் லொக்கேஷன் எடிட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ரஃப் அசம்பிளி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் சார் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த ரஃப் எடிட்டர் பார்ப்பார். எந்த டிஸ்கஷனுமே நடக்காது. அதாவது இல்லை இது வேண்டாம் இது நல்லா இல்லை அப்படின்ற வரைக்கும் அந்த 45 days அது நடக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு நான் அந்த ஸ்பாட் எடிட்டர் கேட்பேன், என்ன சொன்னார்னா சார் ஒன்றும் சொல்லலைன்னா இஸ் ஹாப்பின்னு அர்த்தம் அப்படின்ட்டு. அதனால சொல்லிட்டேன் எந்த டிஸ்கஷனும் நடக்கல, வந்து ஷூட்டில் அப்படியே அடுத்த நாள் அப்படியே ஷூட் போயிடுவார். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஆந்தனி தான் உண்மையிலேயே செகண்ட். ஏன்னா ஹி புட்ஸ் டுகெதர் த ஃபில்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் எடிட் ஃபுல்லாக ஆந்தனி உட்காந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வருவேன். ஒரு ஃபுல் ரவுண்ட் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் சிட் வித் ஹிம் அண்ட் தென் வி வில் நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுப்போ he kept reacting in a very favorable way. நல்லா இருக்கு மச்சான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணாரு. ரொம்ப ரசிச்சு எடிட் பண்ணாரு ஆக்சுவலாக. அண்ட் ஆண்டனி ஹேஸ் ஒன் வெரி லவுட் ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங். ஒரு ஃபன்னியான விஷயம் இல்லை நல்ல விஷயம் பண்ணா மச்சா அப்படின்னு கை தட்டுவார். ஸோ நான் அவர் அங்கே உள்ளே உட்காந்துருப்பேன், நான் இங்கே இருப்பேன். எதுக்காவது கை தட்டினாருன்னா ஓகே இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே ஸோ அது ஏன்னா படத்தில் கதையில் வரக்கூடிய குட்டி குட்டி கேரக்டர்ஸுமே வந்து சார் வந்து அந்த படத்தில் இவங்க பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்காங்க இவங்களை காசு பண்ணுங்கன்னு இவ்வளோ டீட்டெயில்டாக சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னும் போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் சாரோட கான்ட்ரிபியூஷன் இல்லையா? உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளோ அவங்க நீங்கள்
ஆமாமா நான் சொன்ன அவர்கிட்ட சார் சினிமாட்டோகிராஃபர் நெரேட்டர் மட்டும் நான் சொன்னேன் சார் அது என்னுடைய ஒரு ஸ்டைலில் இருக்கட்டும், எனக்கு சிங்க் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி அவங்க 2 சினிமாட்டோகிராஃபர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தர் ஆக்சுவலாக டேட்ஸ் இல்லை, அவரால் டக்குன்னு பண்ண முடியல, ஒன் பிக் சினிமாட்டோகிராஃபர். ஓகே. அப்புறம் இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் எனக்கு ஏதோ எனக்கு ஒரு சிங்க் இல்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், சம்வேர் அது அந்த சிங்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் கேன் ஐ பிரிங் சம்படி? ஓகே கோ அஹெட் அப்படின்ட்டாரு. எடிட்டர் ஆந்தனியோட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹவ் ஐ ஷூட் அண்ட் வாட் த ஃபீல் இஸ். ஸோ ஆந்தனி உள்ள வந்து நல்லா இருக்கும்னு சொன்னப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆப்வியஸ்லி தர்புகா சிவா சார், ஐ கொலாபரேட் வித் ஏர்லியர். மறுவார்த்தைகள்லாம் அவர் தான் பண்ணாரா. ஓகே ஓகே ஹீஸ் குட், லெட்ஸ் பிரிங் ஹிம் இன் அப்படின்னு சொல்லி தர்புகா சிவாவும் உள்ளே வந்துட்டார். ஓகே ஓகே சார். ஸோ டிஓபி அவரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணம் சார்? விஷ்ணு வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக துருவ நட்சத்திரமுடைய அந்த ஃபைனல் போர்ஷன்ஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு விஷ்ணு தான் ஷூட் பண்ணார். ராஜீவ் மேனன் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணார் மைண்ட் ஸ்க்ரீனில். அண்ட் தென் ஐ ரியலி லைக் த விஷுவல் இமேஜரி அண்ட் த கைண்ட் ஆஃப் தாட் தட் ஹி ஹேஸ். துருவ நட்சத்திரமில் ஒரு 10 to 15 days ஒர்க் பண்ணோம். 2-3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் கூட ஷூட் பண்ணோம். ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, ப்ளஸ் கிளியராக ஒரு விஷன் இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே லெட்ஸ் கெட் விஷ்ணு ஆன் திஸ். படம் ஃபுல்லாக இப்போ ஒரு 15 days முன்னாடி மிக்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் பார்த்தாரு. யா இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ அண்ட் சினிமாட்டோகிராஃபி இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சூப்பர். ஸோ உங்களோட ஒர்க் பற்றி ஏதாவது ஃப்ரீ டைமில் பேசினாரா? இது வரைக்கும் உங்களோட ஃபிலிமோகிராஃபி நிறைய பேசுவார். ஆக்சுவலாக படங்கள் பற்றி நிறைய பேசுவார். நாங்கள் ஒர்க் பண்ண அந்த 6 months ஜூனில் மீட் பண்ணோம். July 10th we started shoot. செப்டம்பரோட சாரோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வி ஷாட் வித் சம் அதர் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங்க்கு வரும்போது எப்போ வரும்போதும் அவர் வந்து சினிமாவில் நடக்கிற சில விஷயங்கள் பற்றி பேசுவார். இந்த படம் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. அவர் ரேக்கா சித்திரம் பற்றி முன்னாடியே என்கிட்ட அவர் சொன்னார். ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஏஐயில் வச்சு என்ன ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு அவர் என்கிட்ட சொன்னார் சார். அண்ட் தென் ஒரு 45 days ஷூட்டில் பிகாஸ் ஆஃப் த லொக்கேஷன்ஸ் ஒரு 8 to 10 times நான் சார் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம். அவரே கூப்பிடுவார், கௌதம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவார். ஃபுட் பற்றி, அஃப்கோர்ஸ் கேரளாவில் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் பற்றியும், அண்ட் சினிமா பற்றி, இந்த ஆக்டர் பற்றி ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். அண்ட் ஹிந்தி படங்கள், நிறைய வெப் சீரிஸ், நிறைய இங்கிலீஷ் கான்டென்ட்லாம் வந்து இந்த படம் பார்த்தியா அப்படின்னு கேட்பார். தட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸோ குட் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ ஹி இஸ் வெரி வெரி க்ளூட் இன், ஹி இஸ் அவேர் ஆஃப் வாட் ஃபிலிம்ஸ் ஆர் தேர், வாட் அதர் பீப்புள் ஆர் டூயிங் இன் ஆல். இந்த கண்டெம்பரரியான சுச்சுவேஷனில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய கிரியேட்டர், ஆக்டர் உங்களுக்கு அந்த ஊரில் அப்படின்னு யாருன்றதை ஷேர் பண்ணலாமா? எனக்கு ஃபஹத் ரொம்ப பிடிக்கும். ஆசிஃப் அலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த கண்டென்ட் ஒன்று சொல்லும்போதில், இந்த கான்டென்ட் சொல்லும்போது அவங்க ஓகேன்னு சொல்லி அந்த படத்துக்குள்ளே வரணும்ல. ஐ ஃபீல் ஹி பிக்ஸ் தீஸ் வெரி வெரி நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ். பேசில் டெஃபினெட்லி. I like Vineet Srinivasan's films, his work, the way he thinks, songs எல்லாமே. உள்ளொழுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஊர்வஷி மேமுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த படத்துடைய ரைட்டிங், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல் வி இமேஜின் இஸ் லைட் கூட நான் ரசித்தேன், அதுவும் நல்லா இருந்தது. சௌபின் என்ன படம் நடித்தாலும் நான் பார்த்துருவேன். ஸோ அது பழைய படங்களாலும் சரி, நான் மிஸ் பண்ண படமாக இருந்தாலும் சரி. சௌபின் அண்ட் சுராஜ் யா, அவரும் ஹி பிக்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ். அண்ட் மோஸ்ட்லி அவர் படங்கள் நான் ஓடிடியில் தான் பார்த்துருக்கேன். வீட்டில் சாட்டர்டே இல்லை சண்டே மார்னிங் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு இறங்கும்போது சுராஜோட படங்கள் இருந்தால் நான் மிஸ் பண்ண மாட்டேன். தீஸ் 2 actors ஆர் ஆல்சோ வெரி கம்பெலிங் ஆக்டர்ஸ். இப்போ நம்ம ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கான கதைகளை நடிக்கிறதுக்கு லீட் கேரக்டர்ஸே, ஏதாவது ஹீரோக்களே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது, கதை பற்றி பேசும்போது பேசுகிற ஒரு விஷயம். கம்பேரிட்டிவ்ல நம்ம மலையாளத்தில் பார்க்கும்போது, ஸோ ஒரு டீன் ஸ்டோரி அப்படின்றது இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ பாலான்ற படம் வந்து அங்கே பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. பிரேமலு பெரிய சென்சேஷன். ஸோ நஸ்லன், மேத்யூ தாமஸ், ஆவேசமாக நடித்த பசங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரியில் பண்ணக்கூடியவங்க வந்து என்ன ஜானராக இருந்தாலும், லவ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு த்ரில்லர், ஃபன் என்னவாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நபர்கள் இருக்காங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லையோன்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆதங்கமும் இருக்குது. ஸோ ஆஸ் அ சீனியர் கிரியேட்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது வந்து அந்த கம்பேரிசனுக்குள்ளே போனால் ஓகே, இவன் வந்து தமிழை வந்து கரைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் ஆனஸ்ட்லி ஐ ஃபீல் நீங்கள் சொன்னது தான், இங்கே யாருமே இல்லை. அவங்கள்ட்ட போய் கதை சொல்லணும், கதை சொல்கிறது ஓகே, தட்ஸ் ஃபைன். எனக்கு கதை இல்லாமல் நம்மளும் படம் பண்ண முடியாது. அட்டவணை கதை சொல்லலாம். பட் அதுக்குள்ளே எனக்கு இதில் வந்து என்ன இருக்குது சார், இது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு தாட்குள்ளே போயிடுறாங்க. ஒரு லவ் ஸ்டோரியா, ஒரு ஆக்ஷன். ஸோ
இதே படங்கள் மலையாளத்தில் இங்கே பார்த்து இதை ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இதே கதையை வந்து இங்கே சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இங்கே இல்லை. நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாரோட படங்களும் நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு பஞ்ச் இங்கேயும் இருக்காங்க. ஆனால் அவங்க வேற ஒரு தாட் ப்ராசஸில் ஒர்க். ஸோ நீங்களும் டாக்டர் நீரஜ் 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு மஞ்சு வாரியர் மேம்க்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அப்படின்றத ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு சோகால் ஃபீமேல் சென்ட்ரிக் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்கள் பதில் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் படம் வரும்போது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி விஷயம் நடந்ததுன்னா இல்லை, நம்ம ஒரு 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 மேல் ப்ரொட்டாகனிஸ்டுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு எனக்கு நிறைய ஆசை. அது மாதிரி நிறைய எழுதியிருக்கேன் வேறு. பட் மறுபடியும் அது யார்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்றதான் பிரச்சனை. அண்ட் தென் அதுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது. இது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை. ஃபீமேல் ட்ரிவன் கேரக்டர்ஸ், ஃபீமேல் ட்ரிவன் ஃபில்ம்ஸ்க்கு ஃபண்டிங் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்றத இன்றைக்கி இருக்கிற டாப் 5 or 6 ஃபீமேல் ஆக்ட்ரஸஸ் அது மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே, அந்த இன்டர்வியூஸில் நானும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது. என்கிட்ட அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் ஃபண்டிங்னு நம்ம இல்லை வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட நம்ம அப்படி போய் உட்காரும்போது சார் வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் சார் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணோம் where we can do whatever we want. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபிலிம்ஸ் என்னால் ஈஸியாக கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுது. அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் மெட்டீரியல் லைக் தட். பட் டு எக்ஸாக்ட்லி ஆன்சர் யுவர் கொஸ்டின் சுதர்ஷன், ஒரு கமல் சருக்கு நம்ம வேட்டையாடில் என்ன எழுதணுமோ அதே மாதிரி ஒரு ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட்க்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எதிர்காலத்தில் நடக்கும். ஏன்னா உங்களோட படங்கள் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸும் அவங்கள நீங்கள் எழுதின விதமும் அந்த கேரக்டரோட நேமும் வந்து இன்னமும் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கள மட்டுமே மையப்படுத்தி, அதாவது ஃபீமேல் ஹீரோயின்ஸை மட்டுமே மையப்படுத்துகிற விஷயம் வரும்போது அது எப்படி இருக்கும் கௌதம் சார் ஸ்டைலில்? இல்லை, கன்ஃபார்ம்டாக நடக்கும் சுதர்ஷன். நான் அதை வேற மாதிரி சொல்கிறேன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் இங்கே உட்காந்துருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அது ஆனஸ்டாக நான் சொல்கிறேன். பட் ஒரு டிரைவ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை இது பண்ணணும், நம்ம விடக்கூடாது, இட்ஸ் ஓகே, இது ஒரு ஃபில்ம் தான், ஒரு ஃபில்முக்கு உண்டான பிரச்சனை தான், இட்ஸ் நத்திங் அகேன்ஸ்ட் யூ, நத்திங் பர்சனல். ஒரு ஃபில்மை சுற்றி நம்ம சில டெசிஷன்ஸ் எடுத்தோம், அது தப்பாக போயிடுச்சு, அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் டிரைவ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நாளைக்கு நம்ம பார்க்க முடியுமா ஈஸியாக அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, அது பயங்கர ஒரு ஓவர் பவரிங்கான ஒரு தாட். ப்ளஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை விரும்பாதவங்க சொல்கிற விஷயங்களும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளை டார்கெட் பண்ணி வரவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு ஆம்பிஷனில் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு தோணிச்சு, நம்மளை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா தேர் ஷுட் பி சம்திங் வர்த் இட் இன் அஸ். இல்லாட்டி வேறு யாரையுமே அவன் பிளாக் பண்ண ட்ரை பண்ணலையே, நம்ம தானே பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கீப் கோயிங் ஆன் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இன்றைக்கி இங்கே மம்முட்டி சார் கூட ஒரு படம் பண்ணி உங்கள்கிட்ட இதை பற்றி நான் பேசுவேன், இல்லை நேற்று ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நான் இன்றைக்கி காலையில் கூட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தை சம்மந்தமாக, நான் இருக்கிறதுனால, நான் டைரக்ட் பண்ணுறதுனால. எஸ், ஈவன் தோ அது ஆமாம், எஸ் மொழி படமாக இருந்தாலும் எஸ், அதுக்கு நான் என்ன விரும்புகிற ஒரு 2-3 பேர்கிட்ட பேசி அவங்க ஹெல்ப் மூலமாக நான் அதை சால்வ் பண்ணிட்டேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்போது நான் அதை சால்வ் பண்ணி தான் நான் வந்து பேசுகிறேன். இப்போ படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது எல்லா இடத்துலையுமே, அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். பட் இது நடக்கும்னு நான் நினைக்கல. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு ஆல் த பவர்ஸ் தட் மேபி தட்ஸ் புட் மீ இன் திஸ் சிச்சுவேஷன் அண்ட் திஸ் பொசிஷன் டுடே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மலையாளத்தில் படம் பண்ணுறது வீட்டில் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பி? ஏன்னா உங்களை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறத தாண்டி டேரக்டராக உங்களை பார்க்க தான் வீட்டில் இருக்கவங்க, உங்கள் ஒய்ஃப், பசங்க எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் என்னோட இன்டர்வியூலையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன? இல்லை, ஒரு கால் எடுத்தோம். ஆக்சுவலாக இங்கே படங்கள் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நரேஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது, சார் நம்ம பண்ணலாம், லெட்ஸ் டாக் நம்பர்ஸ், எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ நாள் அப்படின்னு பேசும்போது, இது மலையாள படம் தான். ஸோ மலையாள படத்துக்குரிய ஒரு பட்ஜெட்குள்ளே தான் இது பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய ரீச்சு, அந்த தியேட்டர்ஸு, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணி ஒன்று பண்ணுவாங்க. சார் யூஸ்வலாக பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த கால் ஒன்று எடுக்க தேவைப்பட்டுச்சு. இது பண்ணலாமா, இது பண்ணால் நமக்கு ஒரு ஃபைனான்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை நம்ம கெரியரில் இது வந்து ஒரு ஒரு மைல் ஸ்டோன் ஃபில்மாக இருக்குமா, இல்லை சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லூஸ் பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு வீட்லேயும் நம்ம க்ளோஸாக இருக்கிற நம்ம கூட ஒர்க் பண்ணுற அசோசியேட்ஸோடய ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. மம்முட்டி சார் இருக்கிறோட ஒரு படம் பண்ணோம் நம்ம கெரியரில், ஒரு 20th ஃபில்ம் ஐ திங்க் தட்ஸ் ரிலீசிங் ஃபார் மீ. அது வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் லெஜெண்டரி ஆக்டர் கூட நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம், அது நல்லாவும் பண்ணிட்டோன்ற மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அந்த கால் எடுத்தேன். நத்திங் எல்ஸ் மேட்டர்ட். ரெம்யூனரேஷன் இல்லை இது வந்து எவ்வளோ பெருசாக ரீச் ஆகும் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல.
அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் அதை எடுத்து பண்ணேன். அதுக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் அம்மா வந்து அவருடைய எல்லா படங்களும் பார்த்துருக்காங்க. இப்போ கூட வீட்டில் உட்காந்து ஓடிடியில் பார்ப்பாங்க. இந்த சாருடைய 70s 80s 90s வந்த படங்கள்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. மம்முட்டி சாரும் மீட் பண்ணும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ரொம்ப, அவங்க யூஸ்வலாக அந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க என்கிட்ட. எப்படியாவது ஐ வாண்ட் டு மீட் மம்முட்டி சார் அண்ட் ஜஸ்ட் சே ஹெலோ டு ஹிம் அப்படின்னு அவங்களுடைய ஒரு விஷயம். ஐ ஹேவ் டு மேக் தட் ஹேப்பன். இன்னும் நடக்கல, அது இன்னும் நடக்கல. ஷூட் ஸ்பாட்டுக்கெலாம் யூஸ்வலாக அப்படி வரவே மாட்டாங்க. நான் ஒர்க் பண்ண நிறைய படங்கள் அவங்க வந்து நான் மீட் பண்ண மாதிரிலாம் அவங்க கேட்டதே இல்லை. ஆனால் மம்முட்டி சாரை நான் மீட் பண்ணணும், அது மட்டும் நீ எப்படியாவது வந்து நீ யூ டு அரேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க ஐ திங்க் தே டூ பிஸி இன் தேர் ஓன் ஸ்பேஸ், கிரிக்கெட் அது இதுன்ட்டு. தே இன்ஃபேக்ட் மை ஓல்டர் சன் ஹஸ் சீன் தி ஃபிலிம். நேற்று பார்த்தா என் கூட, நல்லா இருக்கு, சிம்பிள் ஃபிலிம் சொன்னீங்க, அது சிம்பிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.